இந்த மனுஷன் அவங்க தொங்கச்சி நாளைக்கு சாயந்தரந்தே வாரேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப காலையிலேயே வந்து இப்படி திங்குன்னு வந்து நிக்கிறாளே. இவ வாரதுக்கு முன்னாடியே நான் எங்க அம்மா வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சேன். எல்லாம் வீணா போயிருச்சு. இந்த மனுஷனுக்கு தெரியாமையா இருக்கும். எல்லாம் நடிப்பா நடிக்கிறது. என்கிட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறாரு, அவர் தங்கச்சிட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறாரு, அவங்க ஆத்தாக்காரிட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறாரு. எங்க அம்மா வீட்டுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்ப போக முடியாது போல இருக்கு. நான் கிளம்புனாலே, ஏன் அண்ணி நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா, அதான் ஊருக்கு கிளம்புறீங்களான்னு கேப்பா. சே, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு இல்ல நடக்குது. இந்த மனுஷன் வரட்டும். இந்த ராதிகாவோட நாத்தனாரு வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி அவ இங்க ஓடி வந்துட்டா. ஏன் நாத்தனாரு இங்க வந்துட்டான்னு நான் எங்க வீட்டுக்கு போறதான்னு நியாயம்? ஐயோ, சின்ன பொண்ணு சரியான கோபத்தில இருக்கா. அவட்ட என்னத்த சொல்றது? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு வாங்க, உங்களத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? உங்க தொங்கச்சிக்காரி நாளைக்கு சாயந்தரம் தானே வரேன்னு சொன்னா, இன்னைக்கு காலையிலேயே எதுக்கு வந்தா? அது எப்படி சின்ன பொண்ணு எனக்கு தெரியும்? அவ அம்மா வீடு, அவ ஆசைப்பட்டு வந்திருக்கா. யோ மனுஷா, என்கிட்ட பசப்புற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதையா. உங்கள்கிட்ட சொல்லாமையா அவ வருவா? சின்ன பொண்ணு உண்மைக்குமே எனக்கு தெரியாது சின்ன பொண்ணு. அவ நாளைக்கு சாயந்தரம் தான் வரேன்னு சொன்னா, ஆனா அவ இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டாளே. வாய மூடுங்க. வாயில வாரது எல்லாமே பொய். எங்க அவ முன்னாடியே வாரேன்னு சொன்னா நான் ஏசுவேன்னு சொல்லிட்டு தானே நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லல. சின்ன பொண்ணு அப்படிலாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. அவ வாரது உண்மைக்குமே எனக்கு தெரியாது. என்ன செய்யறது, எல்லாம் என் தலை எழுத்து. கட்டினது ஒழுங்கா இருந்தா தானே எனக்கு எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டு எங்க வீட்டுக்கு போலான்னு நினைச்சா அதுவே பிளான் ஒன்று தன்னால நடக்குது. சரி விடு சின்ன பொண்ணு, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? என் தங்கச்சி பஸ்ல டிராவல் பண்ணி வந்தது, அவளுக்கு வயிறு ரொம்ப பசிக்குதான். அவளுக்கு முருகலா ஒரு 8 தோசையும் கார சட்னியும் வச்சிரு சின்ன பொண்ணு. அதான பார்த்தேன். என்னடா சோழியம் குடும்பி சும்மா ஆடுதேன்னு பார்த்தேன். தங்கச்சிக்கு வயிறு பசிக்கவும் அண்ணே தோசை சுட்டு வாங்கிட்டு போக வந்தீங்களாக்கு. சின்ன பொண்ணு ப்ளீஸ் சின்ன பொண்ணு, அவ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கால, அவளுக்கு வயிறு ரொம்ப பசிக்குதான். 8 தோசை நல்ல முருகலா சுட்டு கொடு. போ 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 போ. ஆமா, 8 தோசை. அந்த தோசை சுடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுலயும் அவளுக்கு முருகலா தான் வேணுமா? அங்க இருந்துகிட்டு அண்ணி ஒரு முட்டை தோசை போடுங்க, அண்ணி ஒரு பொடி தோசை போடுங்க, அண்ணி ஒரு ஆனியன் தோசை போடுங்கன்னு அங்க ஏலம் விட்டுக்கிட்டு கிடப்பா. நான் என்ன வேலைக்காரியா உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டேவா இருக்க முடியும்? எனக்கு ரெஸ்ட்ங்கிறது வேணாமா? சின்ன பொண்ணு கோபப்படாத சின்ன பொண்ணு. நீ பேசிக்கிட்டு இருக்கிறது என் தங்கச்சி ராதிகாவுக்கு கேட்க போகுது. ஆமா, அவ காதுல விழுந்தா மட்டும் என்ன ஆக போகுது? என்ன நீ கூட 2 தோசை சுட்டு தாங்கன்னு கேப்பா. மாமியார் வீட்டுக்கா போறா? அவளை பத்தி எனக்கு தாங்க நல்லா தெரியும். சின்ன பொண்ணு கோபப்படாத. அவ 8 தோசை மட்டும்தான் சாப்பிடுவா. அதை மட்டும் சுட்டு கொடு போதும். நானே இவட்ட தோசை சுட்டு கேக்குறதுக்கு கெஞ்சிக்கிட்டு கிடைக்க, இந்த அம்மா வேற சும்மா கிடக்க மாட்டாங்களே. ஓ பொக்கவாயா, என்னையா இப்படி முழிச்சுக்கிட்டு திரு திருன்னு நிக்கிற? பத்தியா, நான் சொல்லல. உங்க தங்கச்சிக்காரி நார்மல் மனுஷிலாம் கிடையாது. 2 தோசையை சாப்பிட்டுட்டு போதும் அண்ணி அப்படின்னு சொல்றதுக்கு. அவ வைக்க தின்னுக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு. என் தங்கச்சி 8 முருகல் தோசை தான் கேட்டா. யோ, நல்ல வாயில வரப்போதியா? உன் தங்கச்சி 8 தோசை முருகலா மட்டும்தான் கேட்டா. அதுக்கப்புறம் முட்டை தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, வெங்காய தோசை அப்படியே அடுக்கிக்கிட்டு போறதெல்லாம் அதெல்லாம் கணக்குல வராத தோசையா? இந்த வந்துட்டே ராதிகா. அண்ணே அப்படியே அண்ணிய 3 ஊத்தப்பமும் சுட்டு வாங்கிட்டு வாங்கண்ணே. அதுல 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா பெருசா தோசையை ஊத்தி அதுல நிறைய வெங்காயம், பச்சை மிளகா, கேரட் எல்லாம் போட்டு 16 கரண்டி நெய் எடுத்து மேல 16 கரண்டி நெய்யும் சைடுல 16 கரண்டி நெய்யும் ஊத்தி நல்லா தக தக தகன்னு கொண்டு வாங்கண்ணே. ஐயோ, இவங்களுக்கு நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே. இந்த ராதிகாவும் சும்மா கிடக்க மாட்டாளே. இவ ஒரு தோசை சுடுறதுக்கு மூஞ்சிய கட்டிக்கிட்டு நிக்கிறா. என்னையா இப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? நான் தான் சொன்னேன்ல. என் தங்கச்சிக்காரி நான் புரிஞ்சு வச்சிருக்கிறத விட இவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காளே. இப்ப கேக்குற காலை சாப்பாடை மட்டும் இவ கேக்குற மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா, அப்புறம் மத்தியானம் மீன் குழம்பு சாப்பாடு, மட்டன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடுன்னு சொல்லி ஆர்டர் போட்டுக்கிட்டு கிடப்பா. சின்ன பொண்ணு, அத பத்தி நீ கவலைப்படாத சின்ன பொண்ணு. இப்ப தோசையை மட்டும் சுட்டு கொடுத்துரு. நான் வேணா இன்னைக்கு லீவு போட்டு மத்தியான சாப்பாடு செஞ்சு கொடுக்கறேன் சின்ன பொண்ணு. தயவு செய்து தோசையை சுடு சின்ன பொண்ணு. கதை அப்படி போகுதாக்கு. சரி, போய் தொலையும், நான் சுடுறேன். அப்பாடா, ஒரு வழியா தோசையை சுடுறேன்னு சொல்லி புட்டா.
ஒரு தோசை சுடுறதுக்கு இவட்ட என்ன பாடுபட வேண்டியது கிடக்கு. சப்ப 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 சப்பா. அம்மா சின்ன பொண்ணு ஊத்திக்கிட்டு இருக்காமா. ஏங்க இந்தாங்க ராதிகாட்ட தோசைய கொடுங்கங்க. குடு சின்ன பொண்ணு. இங்க பாருங்க, நீங்க கேட்ட மாதிரியே 8 முருகல் தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன், புடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், இவ்வளவு நேரமா என்கிட்ட கெஞ்சி கேட்டனாலதான் 8 முருகல் தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன். இத உங்க தங்கச்சிட்ட போய் கொடுங்க, நல்லா திங்கட்டும். தின்னு முடிச்ச பின்னாடி கார தோசை, பொடி தோசை, முட்டை தோசைன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தா நான் ஒரு தோசையும் சுட்டு கொடுக்க மாட்டேன். சின்ன பொண்ணு, நீ இதை சுட்டு கொடுத்ததே போதும் சின்ன பொண்ணு. என் தங்கச்சி அதெல்லாம் கேட்க மாட்டா. உங்க தங்கச்சி தானே? அப்படியே கேட்டாலும் மாவு முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிக்கிறேன். எதையாவது போய் சொல்லுங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரிதேன். இந்த தோசையை சுட்டு வாங்குறதுக்குள்ள நான் படாத பாடு பட்டுட்டேனே. இந்தாம்மா ராதிகா, தோசையை சாப்பிடு. குடுங்கண்ணே. ஏன்னு அண்ணி உள்ளக்க போயிட்டாங்க? ஏமாக்கா, உனக்கு அடுத்தாப்புல முட்டை தோசை, பொடி தோசை எல்லாம் சுடணும்ல, அதான் உள்ளக்க போயிட்டா. நீ வாங்கி சாப்பிடு மக்கா. அண்ணி மாதிரி தோசையும் கார சட்னியும் யாராலையுமே செய்ய முடியாது. அவ்வளவு ருசியா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல செஞ்ச மாதிரியே இருக்கு. அம்மா நீங்க சாப்பிடுறீங்களாம்மா? நான் அப்புறமாட்டு சாப்பிட்டுக்கிறேன் மக்கா. நீ சாப்பிடுமா, நீ தான பசிக்குதுன்னு சொன்ன. ஊத்தப்ப வேற கேட்டிருக்கீல, உன் அண்ணிக்காரி நல்லா புசு புசுன்னு சுடுவாமா, நல்ல டேஸ்டா இருக்கு. சாப்பிடு. ஐயோ, இந்த அம்மா வேற சும்மா கிடக்க மாட்டாங்களே. ராதிகாவே சும்மா இருந்தாலும் இந்த அம்மா உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ணே, மத்தியான சாப்பாட்டுக்கு வெளமீன் குழம்பும் நிறைய வெங்காயம் போட்டு ஆம்லெட்டும் செய்ய சொல்லுங்க அண்ணே அண்ணியே. ராதிகா, முதல்ல நீ தோசையை சாப்பிடுமா, மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு பாத்துக்கலாம். அதனால என்னமா, செஞ்சு கொடுத்துட்டா போச்சு. தங்கச்சி ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா? அவ என்னென்ன ஆசைப்படுறாளோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துடலாமா? ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். அண்ணே, அண்ணி உங்களை கூப்பிடுறாங்க அண்ணே. ஆமா சுந்தரசு, உன் தங்கச்சி ஆப்பம் கேட்டால சுட்டு வச்சிருப்பா, வாங்கிட்டு வா. ஆமா, அவ நல்ல ஆப்பம் சுட்டு வைக்கிறா. எனக்கு ஆப்பத்தே வப்பா. தங்கச்சிக்காரி வரவும் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு பாசமலைய பொழியத்தானே செய்யறாரு. ஏங்க வந்தீங்களா என்ன? என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறோம், அவ்வளவுதேன். என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஏன் சின்ன பொண்ணு அழுகுற? என் தங்கச்சி இன்னும் தோசை கேட்பான்னு சொல்லி அழுகுறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எங்க ஊர்ல என் பாட்டிக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கா. அதான் எங்க அம்மா போனை போட்டு உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா, சின்ன பொண்ணோட பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாமா. இப்பதான் போன் வந்துச்சான், அதுல இருந்து அழுதுகிட்டே இருக்காமா. ஆமாத்தே, என் உயிருக்கு உயிரான பாட்டி, பாசமான பாட்டி உடம்பு சரியில்லாம கிடக்காகத்தே. எனக்கு கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க. நான் போய் பார்த்துட்டு வாரத்தே. அம்மா பாவம் அண்ணி, எவ்வளவு ஃபீல் பண்ணி அழுகுறான்னு பாருங்க. 2 நாளைக்கு போய் அவங்க அம்மா வீட்ல பார்த்துட்டு வரட்டுமா அவங்க பாட்டியே? அட போடி, 2 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க பாட்டி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சுடி. நல்ல கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்னமோ இவன் நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடி. நீ வந்திருக்கீல? அம்மா, அண்ணி அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளு இல்லம்மா. பாவம் அண்ணி ரொம்ப அழுகுறாங்க. போயிட்டு வரட்டுமேம்மா. பாட்டி பாட்டி பாட்டி. இவ அவ அம்மா வீட்டுக்கு போனா சீக்கிரமா வர மாட்டாடி. அங்கேயே டேரா போட்டுருவா. அப்புறம் யாரு இந்த வீட்ல சமைக்கிறது? சின்ன பொண்ணு அழுகாத சின்ன பொண்ணு, பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லா இருப்பாங்க. நம்ம போகலாம் சின்ன பொண்ணு, அழுகாத. நம்மளோட நடிப்பை பார்த்து என் வீட்டுக்காரரு போகலாம்னு ஒத்துக்கிட்டாரு. கிளம்பு சின்ன பொண்ணு. ஏங்க என் போன் அடிக்குதுங்க. எங்க ஸ்பீக்கர்ல போடுங்க, யாருன்னு கேப்போம். ஹலோ, யார் பேசுறது? பாட்டி பாட்டி, நான் சின்ன பொண்ணோட புருஷன் பேசுறேன் பாட்டி. உங்களுக்கு உடம்பு சீரியஸா இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு எப்படி பாட்டி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? ஐயோ, கெல்லடி போட்டு விட்டு புரிச்சே.
உங்க பேத்தி அதிர்ச்சியில இருக்கா, அப்புறமாட்டி போன் பண்ணி கேளுங்க. இப்ப வையுங்க. என்ன பொண்ணு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ வசமா மாட்டிக்கிட்டமே. அத்தே அத்தே அப்படிலாம் ஒண்ணு இல்லத்தே. அண்ணி ஏன் நீ இப்படி பண்றீங்க? நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? ராதிகா அது ஒண்ணு இல்லம்மா. அண்ணே, அண்ணிய அவங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு வாங்க. ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களும் 2 நாள் தங்கி இருக்கணும்னே. விட்டுட்டு வாங்க அண்ணே. அடியே, இவ ஆத்தா கறி வீட்டுக்கு இவ போய்ட்டா, வீட்டு வேலையில யார் பாக்குறது? சோறு சமைக்கிறது யாரு? எம்மா ஏமா கோவப்படுற? அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போகட்டும், நம்ம ஹோட்டல்ல தினமும் ஆர்டர் போட்டு வாங்கி வாங்கி சாப்பிடுவோம். நம்ம ஒரு பிளான் போட்டா இந்த நாத்து ஒரு பிளான் போடுதே. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகவும் இதுக்கு நல்ல சொகுசா கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம்னு பாக்குதுங்க. நான் போக மாட்டேனே. சரி கிளம்பு, உன்னை கொண்டு போய் உங்க வீட்டுல விட்டுட்டு வாரேன். ஏங்க அது நான் போகலங்க. எப்ப அத்தே ராதிகா வந்தனால தான் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு தப்பா நினைச்சாங்களோ. நான் போகலங்க, இங்கேயே இருக்கேன். எம்மா எப்படி நம்ம கடையில வாங்கி சாப்பிடுவோம் சொல்லுவோம், அண்ணி அப்படியே தோசை திருப்பி போட்டுட்டா பத்தியலா? வேற என்னம்மா, இந்த ராதிகா கிட்டயே வா. அண்ணி 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். இந்த ராதிகாவை பத்தி சரியா அன்னிக்கு தெரியல. சின்ன பொண்ணு, நாளைக்கு சாயந்தரம் கிளம்பி இரு சின்ன பொண்ணு, உன்னையும் உங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வாரேன். என்னை எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு நீங்க எல்லாம் குடும்பத்தோட குதூகலமா இருக்கலாம்னு பிளான் போடுறீங்களா? விட மாட்டேனே. இந்த ராதியா என்னைக்கு இந்த வீட்டை விட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போறாளோ அப்பதான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். ஏங்க எங்க அம்மா வீட்டுக்குலாம் இன்னொரு நாள் நான் போய்க்கிறேங்க. சரி தே. கடவுளே, நம்ம ஒரு பிளான போட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சா அது ஒரு பிளான் தன்னால நடக்குதே. எல்லா வேலையும் என்னையே பார்க்க விட்டுருமே என் மாமியாரு. ஏங்க இப்படியா உக்காந்துகிட்டு இருக்காம சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷான மீனா வாங்கிட்டு வாங்க. நாத்துக்கு சமைக்கணும். சரி சின்ன பொண்ணு, இந்தா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா வாங்கம்மா, ஹால்ல போய் உட்காருவோம். அண்ணி மடமடன்னு வேலையை பார்க்கட்டும். ச்சே, நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சே.